நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறது எப்படி உங்களோட டெஸ்க்டாப்பை ஒரு இமேஜாக எடுத்துக்கிறேன்றது. இங்கே நான் 2 மெத்தட் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஒன்று வந்து ஃபஸ்ட் வந்து உங்களோட கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் என்ற ஒரு கீ காணப்படுது. உங்களுக்கு எங்கே உங்களோட உங்களோட ஸ்க்ரீனை பிரிண்ட் எடுக்கணுமோ அங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி போட்டு பெயிண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓல்ட் ப்ரோக்ராம் அக்சஸரிஸில் பெயிண்ட் எடுக்கலும். பெயிண்ட் ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் வியை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களோட டெஸ்க்டாப் வந்து ஒரு இமேஜாக மாறிக்கும். இதை அப்புறம் சேவ் பண்ணிக்கணும் வேணும். சேவ் பண்ணினா சேவ் பண்ணனா உங்களோட இமேஜ் வந்து உங்கள் டெஸ்க்டாப் வந்து இமேஜாக சேவ் பண்ணப்பட்டிருக்கும். பட் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியா குறிப்பிட்ட விண்டோ மட்டும் ஒரு ஃபோட்டோவாக எடுக்க இயலாது. முழு விண்டோவை தான் ஃபோட்டோவாக எடுக்கணும். பட் நான் எப்படி குறிப்பிட்ட ஏரியாவை எடுக்கிறேன்னு பார்ப்போம். இங்கே வந்து நான் யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்னிப்பிங் டூல்ஸ் என்றது. ஸ்னிப்பிங் டூல்ஸ் உங்களுக்கு வந்து ஓல்ட் ப்ரோக்ராம் அக்சஸரிஸில் பெற்றுக்கொள்ளும். ஸ்னிப்பிங் டூல்ஸ் இந்த ஸ்னிப்பிங் டூல்ஸில் உங்களுக்கு பார்க்கலும் நியூ என்றதுக்கு இல்லை. இது ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கிரிப்ட் ரெக்டாங்குலர் விண்டோ ஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட். உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஏரியாவோட ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமெண்டா இது இங்கே நீங்கள் டிக் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஒன்று இல்லை ஒரு வேறு டிசைன் ஒன்று எடுக்கணுமெண்டா ஃப்ரீ ஃப்ரண்ட் ஸ்கிரிப்ட். ஒரு விண்டோ உண்டு, ஒரு நீங்கள் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதை ஒப்பேரா ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாச்சும் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த விண்டோ அப்படியே எடுக்கணுமெண்டா விண்டோ ஸ்கிரிப்ட் அல்லது ஃபுல் ஸ்கிரிப்ட். ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி ஃபுல் எடுக்கணுமெண்டா ஃபுல் ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்கலாம். பட் நான் இங்கே ஃப்ரீ ஃப்ரண்ட்ன்றதை கொடுத்திக்கிறேன். கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு செலக்ட் பண்ண வேண்டி வரும். ஒரு கத்திரி கொண்டு போட்டு உங்களுக்கு பார்க்கலும் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன் எடுக்கணும் வேண்டியது. நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியாக்குள்ளுக்கு அடங்குறது மட்டும் உங்களுக்கு இமேஜாக எடுக்கப்பட்டிருக்கு. இதை உங்களுக்கு சேவ் பண்ணிக்கலும். எங்கே சேவ் பண்ணணுமோ அங்கே சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். இங்கே சேவ் பண்ணுவோம். அங்கே சேவ் பண்ணால் உங்களோட இமேஜ் வந்து உங்களோட ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏரியா மட்டும் ஒரு இமேஜாக காணப்படும். ஓகே, நன்றி நண்பர்களே.